வணக்கம் நண்பர்களே. பெரும்பாலான பேசஞ்சருக்கு காமனான டவுட் என்னன்னா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது லிக்கர் பாட்டில் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டவுட் இருக்கும். அப்படியே அலோவ் பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகணுமா, செக்இன் லக்கேஜ் கொண்டு போகணுமா, எவ்வளோ குவான்டிட்டி வரைக்கும் லிக்கர் பாட்டில் கொண்டு போக முடியும், டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு என்ன ப்ரொசீஜர், இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன்னா இந்த வீடியோவில் ஃப்ளைட்டில் லிக்கர் பாட்டில் கொண்டு போகிற சம்பந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எல்லா வீடியோ அப்லோட் செஞ்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் என்ன ப்ரொசீஜர் பார்ப்போம். நீங்கள் உள்நாட்டு, அதாவது இந்தியாவுக்குள்ள நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஹேண்ட் லக்கேஜில் லிக்கர் கொண்டு போக முடியாது. கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் செக்இன் லக்கேஜில் கொண்டு போகலாம். செக்இன் லக்கேஜில் எத்தனை லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம்னா, அதிகபட்சமாக ஒரு பேசஞ்சர் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லிக்கர் கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் லிக்கர் கொண்டு போகும்போது என்ன என்ஷூர் பண்ணணும்னா, நீங்கள் கொண்டு போகிற லிக்கர் பாட்டில் கண்டிப்பாக ரீட்டைல் பேக்கிங்கில் இருக்கணும். அதாவது எப்படி நீங்கள் கடையில் வாங்கினீங்களோ அதே போல் பேக்கிங் கரெக்டாக இருக்கணும். அதே போல் சீல் கரெக்டாக இருக்கணும். அதாவது பாட்டில் கேப் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் செக்இன் லக்கேஜில் 5 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். அதாவது 5 லிட்டர் 5 பாட்டில் கிடையாது. நீங்கள் 5 லிட்டரை எத்தனை பாட்டில் வேணாலும் நீங்கள் வாங்கி 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல் நீங்கள் கொண்டு போகும்போது கரெக்டான பேக்கிங் கண்டிஷனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏர்லைன்ஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் கொண்டு போகிற லிக்கர் பாட்டிலுடைய ஆல்கஹால் பர்சன்டேஜ் 24% 70% இருக்கிற லிக்கர் பாட்டில் நீங்கள் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஒருவேளை நீங்கள் கொண்டு போகிற லிக்கர் பாட்டிலுடைய ஆல்கஹால் சதவீதம் 70% மேலே இருந்துச்சுன்னா அது நீங்கள் செக்இன் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. இது எப்படி நீங்கள் பார்க்குறதுனா, நார்மலாக நீங்கள் பாட்டில் பார்க்கும்போதே ஆல்கஹால் சதவீதம் 42, 36 அதுமாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து என்ஷூர் பண்ணிட்டு நீங்கள் வாங்கி நீங்கள் செக்இன் லக்கேஜில் கொண்டு போகலாம். அதே போல் ஆல்கஹால் சதவீதம் 24% கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக்இன் லக்கேஜில் எவ்வளோ நாள் கொண்டு போகலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு பீர் பார்த்தீங்கன்னா பீருடைய ஆல்கஹால் சதவீதம் 6 இல்லை 8 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பியர் நீங்கள் செக்இன் லக்கேஜில் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் கொண்டு போகலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உதாரணமாக நீங்கள் கோவாலேருந்து சென்னை வரீங்கன்னா செக்இன் லக்கேஜில் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லிக்கர் கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 24% கம்மியாக இருக்கிற ஏதாவது ஆல்கஹால் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு குவான்டிட்டி கிடையாது. நீங்கள் செக்இன் லக்கேஜில் எவ்வளோ கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே போல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிகோ ஏர்லைன்ஸுக்கு ஒரு ரூலு, ஏர் இண்டியாவுக்கு ஒரு ரூலு, இது போல் எதுவுமே கிடையாது. இது காமனான ரூல். இது எல்லா ஏர்லைன்ஸுக்கும் அப்ளிகபிள் தான். நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை ஏர் இண்டியாவில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இதே ரூல் தான் எல்லா ஏர்லைன்ஸிலும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இது காமனான ரூல், டிஜிசியால் கொடுக்கப்பட்டது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் எல்லா ஏர்லைன்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, செக்இன் லக்கேஜில் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லிக்கர் கொண்டு போகலாம். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோடைய ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபாரின்லேருந்து இந்தியா வரவங்க என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஃபாரின்லேருந்து நீங்கள் இந்தியா வரீங்கன்னா செக்இன் லக்கேஜில் அதிகபட்சம் 5 லிட்டர் லிக்கரையும் கொண்டு போகலாம். டொமஸ்டிக் என்ன ரூல்ஸோ அதே போல தான். 24% 70% உள்ளே இருக்கிற எந்த ஒரு லிக்கர் பாட்டிலும் நீங்கள் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ரீட்டைல் பேக்கிங் இருக்கணும். மேக்ஸிமம் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். பேக்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் செக்இன் லக்கேஜில் 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் இந்தியா கொண்டு வரலாம். அதே போல் ஹேண்ட் லக்கேஜில் 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் லிக்கர் டியூட்டி ஃப்ரீ பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் வெளியில இருந்து வாங்கி நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டு போக முடியாது. உதாரணமாக நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதை ஏர்போர்ட்லேருந்து வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் லக்கேஜில் லிக்கர் பாட்டில் அலோடு. ஆனால் அந்த லிக்கரை ஏர்போர்ட் உள்ளே இருக்கிற டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அலோ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு பேசஞ்சருக்கு 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் அலோ பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஃபாரின்ல இருந்து யாராவது இந்தியா வராங்கன்னா அதிகபட்சம் அவங்களால 7 லிட்டர் வரைக்கும் அவங்க லிக்கர் கொண்டு வரலாம். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். எந்த ஒரு நாட்டுக்கு நீங்கள் போனாலும் அந்த நாட்டுக்கு கஸ்டம்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அந்த கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆஸ் பர் இந்தியன் கஸ்டம்ஸ் ரூல் படி எந்த ஒரு ஃபாரினரோ இல்லை இந்தியனோ நீங்கள் இந்தியா வரீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக 2 லிட்டர் வரைக்கும் லிக்கர் நீங்கள் கொண்டு வரதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதாவது 2 லிட்டர் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்ல. ஒருவேளை 2 லிட்டருக்கு மேலே நீங்கள் அதிகமான லிக்கர் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 150% கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு 2000 ரூபாயில் ஒரு 3 பாட்டில் நீங்கள் வாங்கின்னு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கின 2 பாட்டில் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. மூணாவதாக இருக்கிற பாட்டிலோட வேல்யூ 2000 ரூபா. அதுக்கு 150% நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் 3000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த 3வது பாட்டில் கொண்டு வர மாதிரி இருக்கும்.
அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சருக்கு அதிகபட்சமாக 7 லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலாம். ஆனால் 2 லிட்டர் வரைக்கும் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் அமௌண்ட் பே பண்ணாமல் கஸ்டம்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்கள் பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 5 பாட்டில் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். இதே போல தான் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபாரின் போகிறீங்கன்னா லிக்கர் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா செக்கின் லக்கேஜ் 5 லிட்டர் கொண்டு போகலாம், ஹேண்ட் லக்கேஜ் 2 கொண்டு போகலாம். இதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்க கஸ்டம்ஸ் வந்து ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. அந்த கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்கா போகிறீங்கன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி எதுவும் பே பண்ண தேவையில்ல. அதுக்கு மேலே நீங்கள் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு சில நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிக்கரே வந்து கொண்டு போக முடியாது. உதாரணமாக சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா லிக்கரே அலோடு கிடையாது. அதே போல் மால்தீவ்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டியூட்டி ஃப்ரீ வாங்கலாம்னு சரி, செக்கின் லக்கேஜ் வச்சாலும் சரி, லிக்கர் வந்து அங்கே அலோடு கிடையாது. இதே போல் ஒவ்வொரு நாடும் வந்து அந்த கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து லிக்கர் வந்து கொண்டு போகலாமா, அப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் எத்தனை லிட்டர் வரைக்கும் கஸ்டம்ஸ் வந்து டியூட்டி பே பண்ண தேவையில்ல, அதாவது நீங்கள் கொண்டு போகலாமா, அப்படி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் எத்தனை லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் கொடுத்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.